श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्देरं वजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपङ्क्मयं சகஸ்ஸசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 6ஆம் பதிகம் 6ஆம் பாசுரம். உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமாமொழி இசை பாடி ஆடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான். உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் மார்வம் கீண்டா என் முன்னை கோளறிய முடியாததன் எனக்கே. உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமாமொழி இசை பாடி ஆடி என் முன்னை தீவினைகள் முழுவதும் வேர் அறிந்தனன் யான். உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் நகல் மார்பம் கீண்ட என் முன்னை கோளறிய முடியாதது என் எனக்கே. எம்பெருமான் உலகத்தோர் அனைவருக்கும் எஜமானன், அனைவருக்கும் இயல்பான எஜமானனாகிய உன்னை தனது நெஞ்சத்தாலே இகழ்ந்தானே இரணியன். அப்படி இகழ்ந்த இரணியனுடைய விசாலமான பார்வை எளிதாக கிழித்தவனும் எனது விரோதிகள் இல்லாமல் போவதற்கு காரணமாக நான் நேரடியாக உணரும்படி உள்ளவனும் ஆகிய நரசிம்மனே. இவ்விதம் ஆபத்து நேரத்திலே ஓடி வந்து உதவும் உன்னை எப்போதும் எனது மனதிலே சிந்தித்து அந்த பிரீதி காரணமாக உயர்ந்து விளங்கும் உனது திருக்கல்யாண குணங்களை போற்றுவதான திருவாய்மொழியை பெருமையுடன் கூடிய இசையுடன் பாடி அந்த பாட்டுக்கு ஏற்ப ஆடி எல்லையற்ற காலமாக தொடர்ந்து வரும் எனது கர்ம வினைகளை நான் ஏதும் மிஞ்சாத விதம் வேருடன் அழித்தேன். இனி எனக்கு செய்ய முடியாதது என்ன உள்ளது என்கின்றார். இந்த திருவாய்மொழியை அருளிச் செய்த ஆழ்வார் அந்த திருவாய்மொழியை தொடர்ந்து கூறி அதற்கேற்ப ஆடி எல்லையற்ற காலமாக தன்னை தொடர்ந்து வரக்கூடிய கர்ம வினைகளை வேரோடு நீக்கினேன் என்கின்றார். இதன் மூலம் நம்போன்ற சேதனர்களுக்கு ஆழ்வார் அருளிச் செய்வது என்னவென்றால், இந்த திருவாய்மொழியை நாமும் பாடி ஆடி கழித்து அதன் காரணமாக நம் கர்மத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய கொடிய வினைகளை வேறறுத்து செய்ய முடியும் என்கின்றார் ஆழ்வார். ஆழ்வாரிடம் சர்வேஸ்வரன் கேட்டானாம் என்னவென்று. ஆழ்வாரே, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு ஆழ்வார் என்ன பதில் உரைத்தாராம். உன்னை அண்டி நிற்கும் பிரகல்லாதன் போன்ற அடியார்கள் உனது விஷயத்திலே சூளுரைக்கும் போது நீ அவர்கள் சூளுரைக்கும் அதே நொடியில் அங்கு வந்து நிற்கிறாய். அதன் பின்னர் எனக்கு ஏதும் உரை உள்ளதோ என்கின்றார். இதைத் தவிர
பிரகல்லாதனுக்காக நேரடியாக உடனே அந்த நொடிப்பொழுதே வந்து அவனை காத்தாயே. அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய நீ எனக்கு மட்டும் உதவாமல் போவாயோ? நான் ஏதும் உரைக்க உள்ளதோ என்கின்றார். உன்னை சிந்தை செய்து செய்து இனிமை காரணமாகவும் விட இயலாதபடி இருக்கும் உன்னை நான் எப்போதும் சிந்தித்தபடி உள்ளேன். மிகுந்த இனிமையானவனும் அடையத்தகுந்தவனுமான உன்னை எப்போதும் தியானித்தபடி இருக்கிறேன். இயல் மற்றும் இசை ஆகியவற்றின் எல்லை காண இயலாதபடி உள்ள திருவாய்மொழியை நான் பாடி அதன் காரணமாக நின்ற இடத்திலே நிற்க இயலாமல் ஆடியபடி உள்ளேன் என்கின்றார். எல்லையற்ற காலமாக என்னை தொடர்ந்தபடி உள்ள புண்ணிய பாவ கர்மங்களை அவற்றின் வாசனையுடன் நீக்கினேன். சர்வேஸ்வரனை அடைய தடையாக உள்ள விரோதிகளான கர்ம பலன்களை நீக்கியது சர்வேஸ்வரன்தான் என்றாலும் அந்த பயனை தான் அடைந்த காரணத்தினாலே அறிந்தனன் யான் என்கின்றார். எனக்கு முன்பே உதவி செய்தவனே என்கின்றார் ஆழ்வார். மனிதன் தனது மனம் அறிந்து சர்வேஸ்வரனை கைவிட்டால் மட்டுமே அவன் கைவிடுவான் என்றும், நம்மிடம் சிறிதளவாது சர்வேஸ்வரன் குறித்த சிந்தனை இருந்தாலும் அவன் நம்மை ஏற்றுக்கொள்வான் என்றும் ஈஸ்வரனுக்குள்ள குணாதிசயத்தை கூறுகிறார் ஆழ்வார். அவனை இகழ்ந்தானாக சர்வேஸ்வரன் அவனை கூட கைவிடுவது மனம் அறிந்தே தீவினை செய்பவர்களை மட்டுமே. வரபலம் தோள்பலம் என்பதையே உணவாக கொண்டு வளர்ந்தது இரணியனுடைய சரீரம். இந்த சரீரம் ஈஸ்வரனுடைய திருநகங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை என்பதனாலே எளிதில் அதை அழித்தான். என்னுடைய விரோதிகளுக்கு நான் கண்ட சர்வேஸ்வரன் நரசிம்மனாய் வந்து உதவியது தனக்கே என்கின்றார் ஆழ்வார். நரசிம்மனாய் வந்தது பிரகல்லாதனுக்கு என்றாலும் கூட ஆழ்வார் அது தனக்கே என்கின்றார். அடியார் ஒருவருக்கு அவன் செய்த உதவியை தனக்கு செய்ததாக எண்ணவில்லை என்றால் பாகவத சம்பந்தம் இல்லை என்பதே இந்த நிலைக்கான கருத்து. பக்தன் ஒருவன் சூளுரை செய்யும் அந்த நொடியிலேயே நீ தோன்றுவாய் என்றுள்ள போது எனக்கு இயலாது என்ற செயல் ஏதேனும் உள்ளதோ என்கின்றார் ஆழ்வார் என்பதாக இப்பாசல் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.